Hey guys, வணக்கம் and welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஹேர் growthக்கு வேற லெவல்ல ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் டூப்பரான ஹேர் ஃபார்முலா தான் பார்க்க போறோம். இது வந்து ஆக்சுவலி ஒரு ஹேர் பேக். இந்த ஹேர் பேக் ஏன் ஹேர் ஃபார்முலா அப்படினு சொல்றேன் அப்படினா இந்த பர்టిక్యులர் ஹேர் பேக் வந்து நம்ம ஹேர் growthக்காகட்டும் ஹேர் ஃபாலை கம்மி பண்றதாகட்டும் எஸ்பெஷலி ஹேரை சாஃப்ட்டா வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதுல யூஸ் பண்ணக்கூடிய இன்கிரிடியன்ட் இதுல யூஸ் பண்ணக்கூடிய இன்கிரிடியன்ட் நம்ம ஹேர் எப்பவுமே மாய்ஸ்சரைஸா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சோ என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் எப்படி இந்த ஹேர் பேக் வந்து ப்ரிப்பேர் பண்றது எப்படி யூஸ் பண்றதுங்கறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும் ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுனா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஒரு லைக் போட்டுருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். தேங்காய் நான் சீவினது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கர்ட் 2.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வெந்தய பொடி நமக்கு 2 ஸ்பூன்ஸ் தேவைப்படும். வெந்தய பொடி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா வெந்தயத்தை முன்னாடி நாள் நைட் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அண்ட் கேஸ்டர் ஆயில் வந்துட்டு நமக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். இங்கே அரிசி வந்து ஊற வச்ச தண்ணி எடுத்திருக்கேன். அரிசி ஊற வச்ச தண்ணி வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு அதாவது அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் எடுக்கணும் அவ்வளோதான் எடுக்கணுங்கிற அளவுலாம் இல்லை. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு அரைச்சிக்க போகிறோம். அரைச்சிட்டு வடிகட்டி தான் எடுக்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கேஸ்டர் ஆயில் சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. எண்ணெய் சேர்க்காமல் அரைச்சிட்டு அதை வடிகட்டி எடுத்துட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நான் இந்த பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. எனக்கு கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து அரிசி ஊற வச்ச தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்கேன். உங்ககிட்ட அரிசி ஊற வச்ச தண்ணி இல்லை அப்படின்னா சாதம் வடித்த தண்ணி இருக்குல்ல அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டுத்தில் எந்த தண்ணி வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற அளவுக்கு எடுத்து அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இதை வடிகட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வடிகட்டுறதுக்கு தேவையான அளவு கஞ்சி தண்ணியாக இருக்கட்டும் இல்லை அரிசி ஊற வச்ச தண்ணியாக இருக்கட்டும் ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வடிகட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை ஒரு காட்டன் கிளாத் உங்களுக்கு ஒரு சுத்தமான காட்டன் கிளாத்தில் போட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. உங்களால் எவ்வளோ பிழிய முடியுமோ அவ்வளோ பிழிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வடிகட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் அது உள்ளே இருக்கிற சத்து மொத்தமும் நமக்கு கிடைக்கும். யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு வாட்டி அரைச்ச உடனே ஒரு 2 to 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி இன்னொரு வாட்டி அரைச்சிட்டு மறுபடியும் அதை வடிகட்டி எடுப்பேன். ஸோ அப்போ நமக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்கிற சத்து நமக்கு தேவையானது எல்லாமே கிடச்சிரும். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் வடிகட்டுறது தான். வடிகட்டுறது ரொம்ப பெரிய ப்ராசஸ், ரொம்ப கஷ்டமான ப்ராசஸும் கூட. பட் அதை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பண்ணணும். இல்லைனா நமக்கு வந்துட்டு நம்ம அந்த பேக் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிரயோஜனமே இல்லாத மாதிரி போயிடும். அந்த வேஸ்ட்டெல்லாம் நம்ம தலையிலே தங்கிடும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி. ஸோ வடிகட்டி யூஸ் பண்ணுங்கள், வடிகட்டாமல் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நான் அரைச்சி வடிகட்டி எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு ஸ்பூன் வந்துட்டு கேஸ்டர் ஆயிலும் நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணி கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் இந்த பேக்கை. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபுல்லாக ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத ஹேரில் அப்ளை பண்ணால் போதும். இந்த பர்டிகுலர் ஹேர் பேக்கில் நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளமுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸ். இதில் ஆட் பண்ணியிருக்க கோகோனட் மில்க் ஆகட்டும், இந்த கோகோனட் மில்கில் நமக்கு ஹேர் க்ரோத் ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு சத்தும் வைட்டமின் இ அண்ட் பி சத்தும் இருக்குது. இந்த கோகோனட் மில்கை ஹேர் நேச்சுரல் கண்டிஷனர் அப்படின்னே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. அடுத்து கர்ட் நம்ம ஹேரையும் ஸ்கேல்பையும் மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கிறதுக்கு எப்போவுமே வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆன்டி டேண்ட்ரஃப் ப்ராப்பர்ட்டி இதில் இருக்குது. அண்ட் இதில் பொட்டாசியம், மெக்னீஷியம், வைட்டமின் ஏ இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. அடுத்து ரைஸ் வாட்டர் பற்றி நம்ம எல்லாருக்குமே ஜென்ரலாக தெரியும். ஹேரை ஸ்மூத் அண்ட் ஷைனாக வச்சுக்கிறதுக்கும் ஹேர் ஃபாலை கம்மி பண்ணுறதுக்கும் ரைஸ் வாட்டர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதில் வைட்டமின் பி, சி, இ அண்ட் மாதிரி ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான சத்துக்கள்லாம் இதில் அடங்கியிருக்கு. அண்ட் வெந்தயத்தை பற்றி நிறைய சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஹேர் ரிலேட்டட் இஷ்யூனாலே எல்லாருமே சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து வெந்தயமாக தான் இருக்கும். இதில் நிறைய சத்துக்கள் லைக் ப்ரோட்டீன், அயன், அதுக்கப்புறம் வைட்டமின் ஏ, கே, சி, ஃபாலிக் ஆசிட் இந்த மாதிரி நிறைய சத்து ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் ஹேர் ஃபாலை கம்மி பண்ணுறதுக்கும் வெந்தயத்தில் வந்து அடங்கியிருக்கு. அடுத்து கேஸ்டர் ஆயிலும் நம்ம ஹேர் க்ரோத் ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் ஹேர் ஷைன் ஆகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் ஹேர் பேக் இவ்வளோ சத்துக்கள் அடங்கி இருந்தோம். அண்ட் இது வந்து ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் ஹேர் ஃபாலை கம்மி பண்ணுறதுக்கும் ஸ்மூத் அண்ட் ஷைனாக வச்சுக்கிறதுக்காகவும் அண்ட் ஆன்டி டேண்ட்ரஃப் ப்ராப்பர்ட்டியாக வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுனாலும் அதையும் வந்து இந்த பர்டிகுலர் ஹேர் பேக் சரி பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஹேர் ரிலேட்டட் இஷ்யூக்கு ஜென்ரலான ஒரு ஹேர் பேக்னு சொல்லலாம். அதனால தான் நான் இந்த பர்டிகுலர் ஹேர் பேக்கை ஹேர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணேன். லேயராக எடுத்து கம்ப்ளீட்டாக வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 30 to 40 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன்.
வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. கரெக்டாக நான் எக்ஸாக்டாக ஒரு 45 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த பேக் வந்துட்டு என்னோட சிக்னேச்சர் பேக். இது நான் மந்த்லி ஒன்ஸ் என்னோட ரொட்டீனில் ஆட் பண்ணியிருப்பேன். அண்ட் என்னோட ஹேர் நேச்சுரலாகவே சாஃப்டாக இருந்தாலுமே கூட நான் இன்னும் சீப் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும், இன்னும் என்னோட முடி காய கூட இல்லை. ஸோ நான் இன்னும் சீப் யூஸ் பண்ணவே இல்லை. நான் சும்மா ஜஸ்ட் கையில் தான் வந்துட்டு கோரி விட்டுட்ருக்கேன். பட் அதுவே வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரஃப்பாக இருக்கிற ஹேர் இருக்கிறவங்க யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிஜமாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க. ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ஹேர் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்க 100% இந்த இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ முக்கியமான ஒரு ஹேருக்கு தேவையான ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் இது எல்லாமே. ஸோ எல்லாமே ஒரே இன்க்ரீடியன்ஸில் போட்டிருக்கிறதுனால நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.